ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தையல் தான் இருக்கும். என்கிட்ட யூடியூப்பில் மற்ற எதுவுமே வராது. ஈவன் லக்ஷ்மி போட்டி கூட நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ரிஷி போட்டி பார்த்துட்டே இருப்பேன். பேட் பாருங்கள், இந்த பேட் அவங்க வைக்காமையே இருந்திருக்கலாம். எப்படி அசிங்கமாக இருக்குன்னு பாருங்கள். ஓ லெட்ஸ் கோ. ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரிஷி போட்டிலேருந்து வாங்கின சாரி தான் உங்க கூட சேர்ந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ப்ரைஸ் எப்படி இருந்தது, குவாலிட்டி எப்படி இருந்தது, பட் இதில் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. ஸோ நம்ம கூட நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். கிவ் அவேக்கு நான் கிஃப்ட் கூட என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ரிஷி போட்டி கூட சாரி தான் கொடுத்துருந்தேன். பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு பிடிக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஸோ நம்ம ரிசல்ட் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. பட் அதுக்கு முன்னக்கூட்டியே நான் வாங்கிட்டேன். நான் வாங்கி ஒரு 2 months இருக்கும். பட் ரிவ்யூ கொடுக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த சாரீ, ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிக்சர் வேணால் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சாரீ, தெரியுதா உங்களுக்கு? ஸோ பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த சாரீ நான் எதுக்காண்டி வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நான் சாரீ அதிகமாக கட்ட மாட்டேன். பட் என்கிட்ட இருக்கிற சாரீ எல்லாமே சில்க் சாரியாக இருந்தது. அண்ட் எந்த டிசைனர் சாரீ என்கிட்ட இல்லை. ஸோ கொஞ்சம் டிசைனர் சாரீ வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இது சூஸ் பண்ணேன். இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். என்கிட்ட கிராண்டாகவும் எந்த சாரியுமே என்கிட்ட இல்லை. ஸோ கிராண்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சாரீ சூஸ் பண்ணேன். சச் அண்ட் ஒண்டர்ஃபுல் கலர். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் இன்னொரு கலரும் இருந்தது. அது இதை விட சூப்பராக இருந்தது. பட் என்கிட்ட அந்த கலரில் சாரீ இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த கலர் வாங்கினேன். ஸோ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ரிஷி போட்டிங்லேருந்து வாங்கினேன். ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு டிசைனர் சாரீ அப்படின்னு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. அதனால நான் வாங்கியிருந்தேன். சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சாரீ சூப்பராக இருந்தது. உண்மையாகவே சாரீ சூப்பராக இருந்தது. சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளெயினாக அந்த மாதிரி வரும். அண்ட் உங்களுக்கு பல்லுமே எல்லா இடத்துலையும் பார்டரும் இந்த மாதிரி இருக்கும். ஐ திங்க் யூ கேன் see it clearly. நான் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சாரி ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சாரீ. அண்ட் இதில் பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ப்ளவுஸு. உங்களுக்கு நான் சாரீ வியர் பண்ண வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன். சும்மா நார்மலாக எடுத்திருப்பேன். ஸோ இதுதான் ப்ளவுஸு. ஸோ ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் சைஸ் கேட்டிருந்தேன். அவங்க ஃப்ரீ சைஸ் தான் இருக்குது, பட் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதை போட்டோன்னே என்ன மாதிரி இன்னொரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களுமே உள்ளே போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு பயங்கர பெருசாக இருந்தது. ஸோ அதனால் ஆல்ட்ரு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அதையும் மீறி நாங்கள் ஆல்ட்ருலாம் பண்ணியாச்சு. எவ்வளோ ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் பாருங்கள். யூ கேன் see டாட் வச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நாங்கள் டைட் பண்ணியாச்சு. அப்போ கூட ஃபிட்டிங் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்த மாதிரியே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல டெய்லர்கிட்ட கொடுத்து அப்புறம் ஃபிட்டிங் கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அப்புறம் தான் தெரியுது, அவங்க டெய்லரே சொன்னாங்க ப்ளவுஸ் வந்து குவாலிட்டியாக ரொம்ப ஸ்டிச் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், இங்கே ஓவர்லாக் கூட இல்லை. எப்படி அசிங்கமாக இருக்குன்னு பாருங்கள். ஓவர்லாக் கூட இல்லை. அண்ட் இந்த நெட்டு பாருங்கள், ஒரே ஒரு பின்னாடி ஆக்சுவலி பேக்கில் நெட் வச்சு தைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏன் நல்லா தான் இருக்குது, நெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே ஒரு தையல் தான் இருக்கும். ஒரே ஒரு தையல் தான் இருக்குது. உடனே பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நம்ம எல்லாத்தையும் அகெயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே பண்ணால் கூட ரொம்ப குவாலிட்டியாக பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக குவாலிட்டி ரொம்ப மொக்கையாக இருந்தது. இந்த பேர்ல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் ரொம்ப மட்டமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பேட் பாருங்கள், இந்த பேட் அவங்க வைக்காமையே இருந்திருக்கலாம். இந்த பேட் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐ டோன்ட் நோ ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஃபுல்லாக பிஞ்சு போய் அப்படியே கிழிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ ஆம் ரியலி டிஸப்பாயிண்டட். இதில் சுத்தமாக எனக்கு பிடிக்கல ப்ளவுஸ் விஷயத்தில். அண்டு மற்றபடி சாரீ ஓகேவாக இருந்தது. ப்ளவுஸ் வேணால் நம்ம வேறு ஏதாவது நம்ம மேபி கான்ட்ராஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடிஞ்சால் ஐ கேன் ட்ரை. பட் ஏன் இது எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக தெரியுது அப்படின்னா, இதுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 1800 கிட்ட நான் பே பண்ணேன் வித் ஷிப்பிங்கோடு சேர்த்து. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர். ஸோ பெங்களூருக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 100 rupees போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக அரௌண்ட் 1800 கிட்ட வந்தது. சாரியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஓகேவா? அதாவது ஓவரால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ். சாரி நல்லா இருந்தது. மேபி வியர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் குவாலிட்டி மேட்டர்ஸ் இல்லையா? ஸோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. விச் ஐ டோன்ட் லைக் இட். பட் ரியலி எனக்கு அவங்களோட கலெக்ஷன்ஸ் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோனா சொல்ல வார்த்தையே இல்லை.
என்கிட்ட யூடியூப்பில் மற்ற எதுவுமே வராது. ஈவன் லக்ஷ்மி போட்டி கூட நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். ரிஷி போட்டி பார்த்துட்டே இருப்பேன். பட் ரியலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த சாரீ மேபி இப்படி இருக்கலாம். மற்ற சாரியும் ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? மேபி அவங்க குவாலிட்டியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். லிட்டரலாக ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ரீசனபிளாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த 2க்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. மேபி அவங்க ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேல் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். பட் 1800 கொடுத்து விச் இஸ் நான் வந்து 1800க்கு அந்த மாதிரிலாம் சாரி வாங்கினதே கிடையாது. மேபி எனக்கு சடங்கு வைக்கும்போது நான் வாங்கியிருந்தேன் 5000 6000 அபோவ் உள்ள சாரி. பட் அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குகிறேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மேபி நான் வேறு சாரி கூட வாங்கிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சாரியோட கோடும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கி சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். சாரி கிட்டபோது ஒரு யூனிக் ஃபீல் ஆர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்காண்டி தட்ஸ் இட் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் பவுடர் இருக்கு இல்லையா? நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும், உங்களோட ஸ்கின்னில் உள்ள பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட ஸ்கின்னில் உள்ள பிளாக் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட கலரை உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். லைவாக காமிச்சிருப்பேன். இந்த ஃபேஸ் பேக் போட்ட உடனே உங்களோட ஃபேஸ் எப்படி ஒரு கலர் வந்து பிரைடன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயில் அடைஞ்சு கருத்து போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கர்டு கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், மில்க் கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 600 அபோவ் வரைக்கும் கூட நம்ம சேல் பண்ணியிருக்கோம். பட் ஃபிக்ஸ்டாக ஒரு ரேட் வச்சு 350 ருபீஸ்க்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் பவுடர் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் கைஸ், டோன்ட் மிஸ் அவுட். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 350. ஸோ இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை ஃபேஸ்புக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. பட் இட் இஸ் டஃபஸ்ட் ஜாப் ஐ ஹவ் எவர் டன் அப்படின்னு சொல்லலாம். முடியல, என்ன நினச்சி நானே சிரிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாரியை ப்ரிமெண்ட் ப்ராப்பராக கெட்டலை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ளவுஸில். அண்ட் சாரியுமே நான் ஒழுங்காக கெட்டலை. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி எப்படியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன். யா, ஸோ ஃபேஷியல்ஸ் கூட பண்ணல, அப்படியே ஏதோ மாதிரி நின்றுட்டுருக்கேன். பட் இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு சாரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ யா, ஸோ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட ஃபுல் அவுட்ஃபிட் லிங்க்கு, நான் வியர் பண்ணும்போது எப்படி இருந்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும். ஐயோ, என் வாயெல்லாம் உளருது. ஓகே, பாய் கைஸ். சராங்க.